எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு அவர் மேக்ஸ் சேனல். இப்போ உங்களுக்கு 12th சிபிஎஸ்சி இன்டகிரல்ஸ் சாப்டரில் இன்டகிரேஷன் பை பார்ட்ஸ் எக்ஸசைஸ் 7.6 சொல்லித்தரேன். இன்டகிரேட் அதில் வந்து 7.6ல் 9th சம் இன்டகிரேட் எக்ஸ் காஸ் இன்வர்ஸ் எக்ஸ் டிஎக்ஸ். ஸோ இதில் ஐலேட்டில் வந்து அந்த மெத்தட் தான் யூஸ் பண்ணோம். ஐலேட் அப்படின்னா என்னென்னா ஐ ஃபார் இன்வர்ஸ் ட்ரிக்னாமெட்ரி, எல் ஃபார் லாகரிதமிக் ஃபங்க்ஷன், ஏ ஃபார் அல்ஜிப்ரா, டி ஃபார் ட்ரிக்னாமெட்ரி, இ ஃபார் எக்ஸ்பனன்ட் ஃபங்க்ஷன். ஸோ இதில் வந்து இன்வர்ஸ் ட்ரிக்னாமெட்ரி ஃபங்க்ஷன் தான் ஃபஸ்ட்டு ஃபங்க்ஷனாக இருக்குது. ஏ அல்ஜிப்ரா வந்து செகண்ட் ஃபங்க்ஷனாக இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு ஃபங்க்ஷனை எப்பயுமே இது யூன்னு அசியூம் பண்ணிக்கணும். மீதி எக்ஸ் டிஎக்ஸ் எல்லாம் இன்டகிரல் டிவின்னு எடுத்துக்கணும். ஸோ இது ஐலேட்க்கு இதுதான் ஃபார்முலா. இன்டகிரேஷன் பை பார்ட்ஸுக்கு இன்டகிரல் யூ டிவி ஈக்குவல் டு யூவி மைனஸ் இன்டகிரல் வி டியூ. ஸோ இப்போ இதில் u வந்து காஸ் இன்வர்ஸ் எக்ஸ்ன்னு எடுத்திருக்கோம். u ஈக்குவல் டு காஸ் இன்வர்ஸ் எக்ஸ். காஸ் இன்வர்ஸ் எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 1 பை ரூட் ஆஃப் 1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் டிஎக்ஸ். ஸோ இன்டகிரல் டிவி வந்து u டிவி, டிவி வந்து இன்டகிரல் எக்ஸ் டிஎக்ஸ்ன்னு இருக்குது. இதை வந்து இன்டகிரேட் பண்ணணும். யூன்னு எடுத்துருக்கிறத டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும், வின்னு இருக்கிறத இன்டகிரேட் பண்ணணும். இன்டகிரல் டிவி வந்து வி ஈக்குவல் டு எக்ஸை வந்து எக்ஸ் பவர் 1 இருக்குது, இது எக்ஸ் பவர் n + 1 / n + 1 அந்த ஃபார்முலா இன்டகிரேஷனுக்கு. ஸோ எக்ஸ் ஸ்கொயர் பை 2 ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கலாம். யூவி மைனஸ் இன்டகிரல் விடி. யூ வந்து காஸ் இன்வர்ஸ் எக்ஸ், வி வந்து இங்கே எக்ஸ் ஸ்கொயர் பை 2 மைனஸ் இன்டகிரல் வி எக்ஸ் ஸ்கொயர் பை 2 டியூ வந்து -1 பை அந்த மைனஸ் இந்த மைனஸ் ப்ளஸ் ஆகிடும். ரூட் ஆஃப் 1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் டிஎக்ஸ்ன்னு இருக்குது. இப்போ இதில் வந்து இன்னொரு பார்ட் இருக்கிறனால இது வந்து டோட்டல் இன்டகிரல் வந்து ஐன்னு எடுத்துக்கலாம். ஸோ இது இந்த பார்ட்டை வந்து நம்ம I1 நேம் கொடுத்துட்டு திருப்பி இன்டகிரேட் பண்ணணும். ஸோ ஒரே ஸ்டெப்பில் பண்ணுறது கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கிறனால நான் செப்பரேட்டாக பண்ணுறேன். இப்போ I1 எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். 1/2 இன்டகிரல் எக்ஸ் ஸ்கொயர் டிஎக்ஸ்ன்னு இருக்குது. ஸோ இங்கே டிவைடட் பை ரூட் 1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர். ஸோ இங்கே மைனஸ் இருக்கிறனால இங்கே ஒரு மைனஸ் மல்டிப்ளை பண்ணிட்டு இங்கே வெளியே ஒரு மைனஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் இங்கே ஒரு 1 இருக்கிறனால ஆட் அண்ட் சப்ராக்ட் +1 அண்ட் -1. இப்போ இது என்ன ஆகும்னா இங்கே ஆல்ரெடி -1/2 வெளியே இருக்கட்டும். இன்டகிரல் 1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் டிஎக்ஸ் ரெண்டு இன்டகிரலாக ஸ்ப்ளிட் ஆகிடும். ரூட் ஆஃப் 1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர். அப்புறமா இங்கே மைனஸ் இருக்கிறனால மைனஸ் இன்டகிரல் டிஎக்ஸ் பை 1 மைனஸ் எக்ஸ் ரூட் ஆஃப் 1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர். ஸோ இது வந்து ரெண்டு இன்டகிரலாக ரூட் எக்ஸை வந்து ரூட் எக்ஸ் இன்ட்டு ரூட் எக்ஸ்ன்னு எழுதலாம். அந்த மாதிரி ரெண்டு ரூட்டில் எழுதலாம். இப்போது இன்டகிரேட் ரூட் 1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் இன்ட்டு ரூட் 1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர். ஏன்னா கீழே இருக்கிற டேமோட அப்போ தான் கேன்சல் ஆகும், அதுக்காக அப்படி எழுதுகிறோம். இன்ட்டு டிஎக்ஸ். ஸோ இது ஒரு டேம் கேன்சல் ஆகிடும். இங்கே மைனஸ் இன்டகிரல் டிஎக்ஸ் பை ரூட் 1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர். ஸோ இதில் ரூட்டில் இருக்கிற டேர்ம் வந்து -1/2 இன்டகிரேட் 1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர். இது ஏ ஸ்கொயர் மைனஸ் டி ஸ்கொயர், அந்த எக்ஸ் ஸ்கொயர் அந்த ஃபார்முலாவில் இருக்குது. இது மைனஸ் இன்டகிரல் டிஎக்ஸ் பை ரூட், இது டிவிஷனில் இருக்குது. ஸோ நியூமரேட்டரில் இருக்கிறதுக்கு என்ன ஃபார்முலான்னு எழுதலாம். இந்த நான் ஃபார்முலா இங்கே எழுதுகிறேன். இன்டகிரல் ரூட் ஏ ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் டிஎக்ஸ்ன்னா எக்ஸ் பை 2 ரூட் ஏ ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஏ ஸ்கொயர் பை 2 சைன் இன்வர்ஸ் எக்ஸ் பை ஏ. அதே மாதிரி இன்டகிரல் டிஎக்ஸ் பை கீழே ரூட்டில் ஏ ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர்னு இருந்ததுன்னா சைன் இன்வர்ஸ் எக்ஸ் பை ஏ. ஸோ இந்த ஃபார்முலா தான் இப்போ நம்ம இந்த சம்க்கு யூஸ் பண்ண போகிறோம். இப்போ I1 இன்டகிரல் வந்து -1/2. இப்போ நியூமரேட்டரில் ரூட் 1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் டிஎக்ஸ்க்கு இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கலாம். I1 இன்டகிரல் பண்ணுறேன். அப்புறமா லாஸ்ட்டாக இது எல்லாத்தையும் I இன்டகிரலில் சப்ஸ்டியூட் பண்ணோம். ஸோ எக்ஸ் பை 2 ரூட் ஏ இருக்கிற இடத்துல 1 இருக்கலாம் 1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஏ இருக்கிற இடத்துல 1/2 சைன் இன்வர்ஸ் எக்ஸ் பை ஏ எக்ஸ். ஸோ இங்கே -1/2 வெளியில் இருக்குது.
ஸோ அந்த மைனஸ் இந்த மைனஸ் ப்ளஸ் ஆகிடும். மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 1/2 டினாமினேட்டரில் ரூட் dx a ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர்னா சைன் இன்வர்ஸ் 6/a. ஸோ சைன் இன்வர்ஸ் 6 ஏ தான் 1 ஆகிடுச்சு. ஸோ இதில் மைனஸ் x/2 2 2s are 4 root 1 minus x square minus 1/2 2s are 4 sin inverse x. இது plus 1/2 sin inverse x. ஸோ I இன்டெக்ரல் இதில் சப்ஸ்டியூட் பண்ணோம். I ஆல்ரெடி வந்து நம்ம கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம். x²/2 cos inverse x. அது கூட இது எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். cos inverse x. ஸோ minus x/4 root of 1 minus x square. So minus 1/4 sin inverse x plus 1/2 sin inverse x. ஸோ இது வந்து கொஸ்டினில் வந்து எல்லாமே காஸ் இன்வர்ஸில் இருக்கலாம். நம்ம காஸ் இன்வர்ஸாக மாற்றிக்கலாம். மைனஸ் சைன் இன்வர்ஸ் எக்ஸை காஸ் இன்வர்ஸ் எக்ஸ்ன்னு எடுத்துக்கலாம். இங்கே ப்ளஸ் சைன் இன்வர்ஸ் எக்ஸை மைனஸ் காஸ் இன்வர்ஸ் எக்ஸ்ன்னு எடுத்துக்கலாம். இப்போ காஸ் இன்வர்ஸ் எக்ஸ் இங்கே இதெல்லாம் வந்து சைன் இன்வர்ஸ் எக்ஸை மைனஸ் காஸ் இன்வர்ஸ் எக்ஸ்ன்னு போட்டுக்கலாம். இந்த இருக்கிற சைன் இன்வர்ஸ் எக்ஸையும் மைனஸ் காஸ் இன்வர்ஸ் எக்ஸ்ன்னு போட்டுக்கலாம். இப்போ காஸ் இன்வர்ஸ் எக்ஸ் இங்கே 3 இடத்துல இருக்கிறனால அதெல்லாம் நம்ம வெளியில் எடுத்துக்கலாம். காஸ் இன்வர்ஸ் எக்ஸ் வெளியில் எடுத்துட்டோன்னா இங்கே x²/2 இருக்குது. இங்கே மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 1/4 இருக்குது. இங்கே மைனஸ் 1/2 இருக்குது. ஸோ இப்போ இதில் வந்து 4 தான் எல்சிஎம்ன்றனால இங்கே இன்ட்டு 2 இங்கே இன்ட்டு 2 மல்டிப்ளை பண்ணிக்கலாம். இங்கேயும் இன்ட்டு 2 இங்கே இன்ட்டு 2 மல்டிப்ளை பண்ணலாம். இப்போது காஸ் இன்வர்ஸ் எக்ஸ் 2x² இது ப்ளஸ் 1 இது மைனஸ் 2 ஹோல் டிவைடட் பை 4. காஸ் இன்வர்ஸ் எக்ஸ் 2x² 1 minus 2 1 minus 2x² minus 1/4. அடுத்தது வேறு என்னட்ட மைனஸ் x/4 ரூட் 1 மைனஸ் இது ஆல்ரெடி இன்டகிரேட் பண்ணியாச்சு. அது அப்படியே போட்டுக்கலாம். ரூட் 1 மைனஸ் x² மைனஸ் x/4 ரூட் 1 மைனஸ் x² ப்ளஸ் c. ஸோ இதுதான் வந்து ஃபைனல் ஆன்சர். நெக்ஸ்ட் வந்து 10th சம். இன்டகிரல் சைன் இன்வர்ஸ் எக்ஸ் ஸ்கொயர் dx. ஸோ ஹைலைட்டில் இன்வெர்ஸ் ட்ரிக்னாமெட்ரி ஃபஸ்ட் ஃபங்க்ஷன்றனால இது அப்படியே யூன்னு எடுத்துக்கலாம். ஸோ இன்டகிரல் dx எல்லாம் வந்து இன்டகிரல் dvன்னு எடுத்துக்கணும். ஸோ ஹைலைட்டுக்கு இதுதான் ஃபார்முலா. இன்டகிரேஷன் பை பார்ட்ஸ்க்கு இன்டகிரல் u dv ஈக்குவல் டு uv மைனஸ் இன்டகிரல் v du. ஸோ u இருக்கிற டேர்ம் எல்லாம் இப்போ டிஃப்ரென்ஷியேட் பண்ண போகிறோம். u ஈக்குவல் டு சைன் இன்வர்ஸ் எக்ஸ்ன்னு எடுத்திருக்கோம். இதை டிஃப்ரென்ஷியேட்டிங் போத் சைட் சைன் இன்வர்ஸ் எக்ஸ் ஸ்கொயர்னு இருக்குது. ஸோ இது செயின் ரூல் யூஸ் பண்ணணும். டிஃப்ரென்ஷியேட்டிங் போத் சைட்ஸ் பண்ணணும். ஸோ செயின் ரூல் யூஸ் பண்ணுறப்போ 2 ஃப்ரண்ட்டில் வந்துடுது. அந்த x/n ஃபார்மில் n x/n - 1. ஸோ d ஈக்குவல் டு 2 சைன் இன்வர்ஸ் எக்ஸ். அப்புறமா சைன் இன்வர்ஸ் எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 1/√1 - x². இன்டகிரல் இது வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணியாச்சு. இப்போ இன்டகிரல் dx இன்டகிரல் dvன்னு எடுத்துக்கணும். இன்டகிரல் dv வந்து இன்டகிரல் dxன்னு இருக்குது. ஸோ இன்டகிரல் dv ஈக்குவல் டு x. ஸோ இதில் வந்து ஹைலைட்டில் இப்போ யூவியில் யூஸ் பண்ண போகிறோம். யூவி மைனஸ் இன்டகிரல் v du. u வந்து இங்கே சைன் இன்வர்ஸ் எக்ஸ் ஸ்கொயர், v வந்து எக்ஸ் மைனஸ் இன்டகிரல் v வந்து எக்ஸ், du வந்து 2 சைன் இன்வர்ஸ் எக்ஸ் 1/√1 மைனஸ் x² dxன்னு இருக்குது. ஸோ இதுலேயுமே இந்த 2 டேர்ம் இருக்கிறதுனால சைன் இன்வர்ஸ் எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 1/√1 - x² வரும். அதனால் இதுலேயுமே ஹைலைட் தான் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இந்த பார்ட்டை வந்து I1 இது டோட்டலாக I இன்டகிரல், இது I1 எடுத்துக்கலாம்.
இந்த பார்ட் I1 எடுத்து நேம் கொடுத்துக்கலாம். ஸோ I1 இன்டெக்ரல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். I1 ஈக்குவல் டு 2 வெளியில் எடுத்துடலாம். இன்டெக்ரல் எக்ஸ் சைன் இன்வர்ஸ் எக்ஸ் ரூட் ஆஃப் 1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் டிஎக்ஸ். ஸோ ஹைலைட்டில் இன்வர்ஸ் ட்ரிக்னாமெட்ரிக்கு தான் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கணும். அது வந்து யூன்னு எடுத்துக்கணும். மீது எல்லாமே இன்டெக்ரல் டிவின்னு எடுத்துக்கணும். ஸோ யூ ஈக்குவல் டு சைன் இன்வர்ஸ் எக்ஸ். சைன் இன்வர்ஸ் எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் இப்போ டிஃப்ரென்ஷியேட்டிங் போத் சைட்ஸ் பண்ணணும். du equal to 1 by root of 1 minus x square dx. ஸோ மீதி இருக்கிற டேர்ம் வந்து இன்டெக்ரல் எக்ஸ் டிஎக்ஸ்ன்னு இருக்குது. இன்டெக்ரல் டிவி ஈக்குவல் டு இன்டெக்ரல் எக்ஸ் ரூட் ஆஃப் 1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் டிஎக்ஸ். ஸோ இங்கே 2xன்னு இருக்குது. ஸோ இது சப்ஸ்டியூஷன் மெத்தடில் பண்ணலாம். இப்போ லெட் 1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு டின்னு எடுத்தோன்னா இது வந்து மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் ஒன்று கான்ஸ்டன்ட் 0 எக்ஸ் ஸ்கொயர் டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 2x dx ஈக்குவல் டு டிடி. எக்ஸ் டிஎக்ஸ் ஈக்குவல் டு மைனஸ் 1/2 டிடின்னு இருக்குது. இப்போ இந்த டேர்ம் இதில் சப்ஸ்டியூட் பண்ணுறப்போ 2x dxன்னு இருக்குது இங்கே, அதனால மைனஸ் டிடி. ஸோ இதை அப்படியே போட்டுக்கலாம். 2x dx வந்து மைனஸ் டிடின்னு. இப்போ இது வந்து என்ன ஆச்சுன்னா இன்டெக்ரல் டிவி வி ஈக்குவல் டு மைனஸ் இன்டெக்ரல் டிடி பை டி. டிடி பை டி வந்து லாக் டி, ஸோ மைனஸ் லாக் டி. ஸோ எல்லாமே கண்டுபிடிச்சாச்சு. இப்போ இதில் ஹைலைட்டில் அகைன் யூவி அந்த ஃபார்மில் யூஸ் பண்ண போகிறோம். I1 இன்டெக்ரல் I1 ஈக்குவல் டு யூவி வி ஈக்குவல் டு மைனஸ் டிடி பை ரூட் டின்னு இருக்குது. ரூட் டி மேலே போச்சுன்னா மைனஸ் இன்டெக்ரல் டி பவர் மைனஸ் ஆஃப் டிடி. இது n+1/n+1 ஃபார்முலா யூஸ் பண்ணோம். ஸோ மைனஸ் டி பவர் மைனஸ் ஆஃப் +1 பை மைனஸ் ஆஃப் +1. ஸோ 1 மைனஸ் ஆஃப் வந்து ஹாஃப். ஸோ மைனஸ் ரூட் டி இங்கே வந்து 1 மைனஸ் ஆஃப் ஹாஃப்னு வரும். ஸோ ஆஃப் இருக்குது. இப்போ இந்த மேலே போய்டும் -2 ரூட் டி. டி வந்து நம்ம 1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர்னு அசியூம் பண்ணியிருக்கோம். அதனால ரூட்குள்ளே 1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர். ஸோ இதை இந்த ஃபார்முலாவில் யூஸ் பண்ணலாம். யூவி மைனஸ் இன்டெக்ரல் விடியூ. ஸோ I1 இன்டெகிரேட் தான் இப்போ இதெல்லாம் கண்டுபிடிச்சிருக்கோம். யூ வந்து சைன் இன்வர்ஸ் எக்ஸ், வி வந்து இப்போ இங்கே கண்டுபிடிச்சிருக்கிறது -2, அந்த மைனஸ் இந்த மைனஸ் ப்ளஸ் இதில் வி வந்து 2 சைன் இன்வர்ஸ் எக்ஸ், இங்கே மைனஸ் இருக்கிறனால -2 சைன் இன்வர்ஸ் எக்ஸ் ரூட் ஆஃப் 1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் இன்டெக்ரல் வி டியூ. வி வந்து -2 சைன் ரூட் 1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர், அதனால் ப்ளஸ் ஆகிடும். அந்த மைனஸ் இந்த மைனஸ் 1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர். டியூ ஆல்ரெடி கண்டுபிடிச்சிருக்கோம் 1/ரூட் ஆஃப் 1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் டிஎக்ஸ். ஸோ இந்த டேர்ம் கேன்சல் ஆகிடும். இப்போ ஃபைனலாக -2 ரூட் 1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் சைன் இன்வர்ஸ் எக்ஸ் ப்ளஸ் இது இன்டெக்ரல் டிஎக்ஸ் மட்டும்தான் இருக்குது. இன்டெக்ரல் டிஎக்ஸ் வந்து எக்ஸ் ஆகிடும். -2 ரூட் ஆஃப் 1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் சைன் இன்வர்ஸ் எக்ஸ் ப்ளஸ் எக்ஸ். இப்போ ஐ இன்டெக்ரலில் இது எல்லாமே சப்ஸ்டியூட் பண்ணால் ஐ ஆல்ரெடி நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். ஐ இன்டெக்ரல் வந்து சைன் இன்வர்ஸ் எக்ஸ் ஸ்கொயர் எக்ஸ் சைன் இன்வர்ஸ் எக்ஸ் ஹோல் ஸ்கொயர் அப்புறமா ஸோ இதில் வந்து அந்த மைனஸ் சைன் வெளியே இருக்குது, அந்த மைனஸ் இந்த மைனஸும் சேர்த்து +2 சைன் இன்வர்ஸ் எக்ஸ் ரூட் 1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர். அதில் மைனஸ் வெளியே இருக்கனால அந்த மைனஸும் இந்த ப்ளஸ்ஸும் சேர்ந்து மைனஸ் அதில் 2 இருக்கிறனால வி வந்து -2 விட்டாச்சு இதில். ஸோ 2x அந்த மைனஸ் சேர்ந்து -2xன்னு ஆகிடும். ஸோ இதுதான் ஃபைனல் ஆன்சர். ஸோ ரொம்ப கேர்ஃபுல்லாக போடணும். 2 இன்டெக்ரல்னால் தனித்தனியாக போட்டுட்டு அப்புறம் ஆட் பண்ணணும். புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.